ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக குடும்பமாக 2 பிள்ளைகளோடு சிறு குழந்தைகளோடு கையில் பாட்டிகளோடு உணவு புத்தகங்களோடு அதில் கலந்து கொண்டோம். நானும் குடும்பத்தோடு கலந்து கொண்ட ஒரே முறையில் ஆனந்தத்தோடு சொல்லுகிறேன், அதில் ஏற்பட்ட கலவரம் எப்படி வெடித்தது? உண்மையிலே ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்று சொன்னால் கலவரம் ஏன் வெடித்தது, அந்த கலவரத்தை வெடிக்க வைத்த ஆட்கள் யார் என்பது இதுவரை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த கலவரத்தில் பலியாக்கப்பட்டது இவர் தூத்துக்குடி மண்ணின் மைந்தர்கள், எமது சகோதர சகோதரிகள். அவர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலை செய்யப்படுவதற்கு யார் காரணம்? அம்மா அருணா ஜெகதீசன் அவர்கள் அறிக்கையில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட கும்பல்கள் இந்த வன்முறையை ஏவி இந்த மக்களை படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட கும்பல் யார்? நான் இன்னும் வெளிப்படையாக கேட்கிறேன், ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடக்கூடியவர்களுடைய வங்கி கணக்கை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய வங்கி கணக்கை அமலாக்கத்துறை கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும். அவருடைய வருமானம் என்ன, அவருடைய பொருள் போக்குவரத்து என்ன, வாகனங்கள் என்ன, சொத்துக்கள் என்ன, மனிதர்களுடைய சொத்துக்கள் என்ன என்பதை தமிழக அரசு, ஏன் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசுகள் தலைவர் வீட்டில் போய் ஆய்வு செய்கிறது. ஆனா ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடிய வீடுகளில் கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் பலி கொடுக்கப்பட்ட எமது சகோதர சகோதரிகளுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இன்னும் ஒரு செய்தி கால்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் தாரை வார்ப்பதற்காக ஒரு சில கும்பல்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு நிலை கொண்டிருக்கிறது. சமீபமாக அந்த கருத்து தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக தூத்துக்குடியில் மையம் கொண்டு புயலாக வீசிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சிலர்கள், நான் மற்ற பொதுவாக குறை சொல்லவில்லை, ஒரு சிலர்கள் அதானியுடைய காப்பர் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்கிற அச்சம் தூத்துக்குடி மண்ணில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள். தூத்துக்குடி துறைமுகத்தில் அதானிக்கு 3 பெர்த்துகள் தயாராகி கொண்டிருக்கிறது. நைட்ரஜன் ஆக்சைடு தொழிற்சாலை தயாராகி கொண்டிருக்கிறது. கப்பலுடைய வளத்தை கெடுப்பதற்கு, மீனவர்களுடைய நலத்தை கெடுப்பதற்கு அதானிக்கு ஒரு பங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தூத்துக்குடி மண்ணில் அதானி குழுமம் மையம் கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அணில் அவர்களுடைய தீமை ஸ்டெர்லைட்டை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சில கும்பல்கள் செயல்படுகிறார்கள் என்பது என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பறிகொடுக்கப்பட்டவர்கள் எமது சகோதர சகோதரிகள். தங்கை சிவனுடைய வாயில் சுடப்பட்டு கீழே மண்ணிட்டு விழுந்தாரே அந்த சகோதரி வாழ்க்கையில் ஒரே நோக்கம் வழக்கறிஞராக வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாயார் கண்கலங்கி அழுகிறார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய மகனுடைய பத்திரிகையை கொடுப்பதற்காக வந்த ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னும் என்னுடைய கேள்வி மிகப்பெரிய இருக்கிறது. என்று சொன்னால் ஸ்டெர்லைட்டை போராட்டத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்த அந்த ஒரு சில தலைவர்கள் ஏன் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கப்படவில்லை? அப்படி என்று சொன்னால் எல்லா மக்களையும் தன்னெழுச்சியாக வந்த மக்களை எல்லாம் அவர்கள் வழிகடாக ஆக்கிவிட்டார்களோ, தாங்கள் எல்லாம் ஒளிந்து கொண்டார்களோ என்ற கேள்வியும் தூத்துக்குடி மையப்பகுதியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஏன் இந்த போராட்டத்தில் மையமாக வந்து கலந்து கொள்ளவில்லை? ஒரு கூட்டம், நான் உள்பட எனது குடும்பம் உள்பட இருக்கிற சக உள்பட ஐயா உள்பட ஸ்டெர்லைட்டுடைய வாசலுக்கு செல்லவில்லை, ஸ்டெர்லைட்டுடைய முற்றுகையோடு செல்லவில்லை, அல்லது ஸ்டெர்லைட்டை அடித்து நிற்கும் என்ற மனப்பக்கத்தோடு செல்லவில்லை. மாவட்ட ஆட்சியர் அவரிடம் மனு கொடுப்பதற்காக சென்றோமே தவிர எங்களிடத்தில் எந்த விதமான ஆயுதங்கள் இல்லை, எந்த விதமான வெடிபொருட்கள் இல்லை, எந்த விதமான கலவரத்தை தூண்டக்கூடிய பொருட்கள் இல்லை. ஆனால் எங்களோடு வந்த கும்பல்கள் கலவரத்தை இழுத்திருக்காது என்று சொன்னால் இது யாருக்காக செய்த திட்டம்? காப்பர் லிமிட்டை அதானி குறிப்புகள் உருவாக்குவதற்கு ஆதரவாக இந்த போராட்டம் என்பது 7 வருடங்கள் கழித்து இப்போது தூத்துக்குடியில் புயல் வீசிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கருத்து தான், அணில் அகர்வாலை ஸ்டெர்லைட்டை விரட்டிவிட்டு அதானியுடைய காப்பர் கம்பெனிக்கு
ஒரு சில போராளிகள் ஆதரவாக செயல்படுகிறார்களோ என்ற கேள்வியை நான் இந்த இடத்தில் வலுவாக வைக்கிறேன். மக்கள் நல கூட்டமைப்பு சார்பாக வலுவாக வைக்கிறேன். தொடர்ந்து இதை இந்த காரணத்தை வைத்து மாவட்ட ஆட்சியர்களிடம் நாங்கள் மனு கொடுக்க செல்ல இருக்கிறோம். எங்களது ஒரே குற்றச்சாட்டு, அனில் அகர்வாலை ஸ்டெர்லைட்டை விரட்டிவிட்டு அதானி குஜராத்தில் 40,000 டன் தினசரி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற அந்த காப்பர் கம்பெனியை தூத்துக்குடியில் வரவைப்பதற்கு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? இரண்டாவது, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடக்கூடியவர்களுடைய வங்கி கணக்கை ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய சொத்து கணக்கை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். மூன்றாவது கோரிக்கை, எமது மண்ணின் மைந்தர்களான சகோதர சகோதரிகளுக்கு தூத்துக்குடியின் மையப்பகுதியில், வடக்க தெற்க கிழக்க மேற்க வேண்டாம், தூத்துக்குடி மையப்பகுதியில் திறந்தோடு மக்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு ஒரு மணி மண்டபம் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு எழுப்ப வேண்டும். உண்மையான நீதி விசாரணை நடத்த வேண்டும். துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கப்பட்ட எமது சகோதர சகோதரிகளுக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும். துப்பாக்கி குண்டுகளை பயன்படுத்திய காவல்துறை மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த காரணத்தை நாங்கள் கேட்கிறோம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் நாங்கள் வைத்திருந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக செவிசாய்க்க வேண்டும். அனில் அகர்வால் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை ஆய்வு ஆராய்ந்து இவர்கள் அதானிகளுக்காக தான் போராடுகிறார்களா என்ற செய்தியும் தமிழ்நாடு அரசு வெளிப்படுத்த வேண்டும். இதை வைத்துதான் தமிழ்நாடு அரசு, மு.க. அரசு தமிழ்நாடு முழுவதும் ஆட்சியை பிடித்தது என்பதை நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாடு அரசு உண்மையிலே 2026 வருடம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வைத்த குற்றச்சாட்டுகளை, கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி வர வேண்டும் என்று சொல்லி மக்கள் நல கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழர் விடுதலை கட்சி சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் கட்சி இந்த கோரிக்கை ஏற்கனவே முன்வைத்திருக்கிறது. இப்பொழுது கோரிக்கை வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.